உலகத்தில் உருவாவதற்கு முன்னமே, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னமே தேவன் நம்மை சிநேகித்தார். அல்லேலூயா. இயேசு நம்மை அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அன்பு கூர்ந்த தெய்வத்தை தான் நாம் மகிழ்ந்து பாட போகிறோம். எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். அல்லேலூயா. கரங்களை கொண்டதற்கு எல்லாரும் கரங்களை தட்டி முழுவதத்தோடு உற்சாகத்தோடு உங்களுடைய வாய்ஸ் நல்ல ஆண்டவருக்கு இனிமையாக கேட்கக்கூடியதாக இருக்கிற அந்த நல்ல சத்தத்தோடு பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அண்ணாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. அண்ணாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. அண்ணாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. நாதையாக வந்து என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்துக் கொண்டீரே. அநாதையாக வந்து என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்துக் கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. இதயத்தால் உனக்கு அழைத்தேனையா, இல்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. இதயத்தால் உனக்கு அழைத்தேனையா, இல்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி பேச்சு நடத்தி வந்தீரே. நான் கண்டு தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி பேச்சு நடத்தி வந்தீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. கர்த்தர் செய்ய கரைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது கரைபடவில்லை, சகலத்தையும்
அழைத்தாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயை போல ஆட்சி தேற்றி அனுமதிக்கிறீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை தீர்க்கும் போதெல்லாம் அந்நியோடு என்று சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை தீர்க்கும் போதெல்லாம் அந்நியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை தீர்க்கும் போதெல்லாம் அந்நியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அந்த செய்ய நினைக்கவே தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. அந்த செய்ய நினைக்கவே தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. அந்த செய்ய நினைக்கவே தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. 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 உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கொஞ்சமே கண்களை மூடி யோசிச்சுக்கலாம். இந்த பாடல் உங்களோடு பேசுகிற ஒரு பாடல். அந்த அன்பில் அழுத்தால் இனி நீங்கள் உட்காந்து போய் 16 என்ன சொன்னார்? இவ்வளவாய் நான் இடத்தில் அன்பு கூட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஒருவர் கேட்டு போகக்கூடாது என்று சொல்லி நம்மை ரட்சித்து இவ்வளவாக சபைக்கு தர வைத்திருக்கிறோம். இறக்கம் எவ்வளவோ நம்ம தவறுகள் செய்கிறோம், மீறுதல்கள் செய்கிறோம். நமக்கு தெரியும் நம்ம தவறு, நம்ம மீது வேண்டாம். ஆனால் அவருடைய இறக்கம் எல்லாவற்றையும் மன்னித்து என் மகன் என்று சொல்லி
நம்ம இறக்கம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் இறக்கங்கள் பெரிய உலகத்தில் ஒரு தப்பு செஞ்சுட்டா அதுவும் அவ்வளோதான். அந்த ஆண்டவர் அப்படி இல்லை, திரும்ப திரும்பமாக இறக்கத்தை நமக்கு காண்பித்திருக்கிறோம். ஒரு கிருபை பெருசு, அது உண்மையும் ஒரு கிருபையும் மகா பெரிய. யோசிச்சு பாருங்க, நாளைக்கே நாம் சிந்திக்கணும். தாவி சொல்லும்போது இந்த நாளைக்கே ஒரு கிருபையை சிந்திக்கிறேன். அந்த வாழ்க்கையில் வாழ்க்கையில் எடுத்த காரியங்கள், இங்கே போன பாதைகள் எவ்வளவா இந்த கிருபைகளை தாங்கிச்சு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கவே முடியாது. இங்கே உண்மை கண்களை கண்ணீர் வரும் அப்படின்னா வேண்டி நாளுடைய சமூகத்தை நான் ருசித்து பார்க்க முடியும். அது மட்டும் நம்ம தைரியம் பெரிய எத்தனை பேர் தந்தை உங்களுக்கு தைரியம் கொடுத்தாங்க. வேற ஸ்தலத்தில் தைரியம் சொன்னாரு, எத்தனை இடங்களில் உங்களுக்கு தைரியம் பாராட்டியிருக்கிறாங்க. அது எவ்வளோ கிருபை. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை ஸ்நேகித்தார். அல்லேலூயா. நம்ம எப்படி ஸ்நேகிக்கிறோம்? அவங்க ஒரு நாள் நமக்காகிறோம். ரொம்ப நன்றி. போன வாக்கியமானது போல அநேக சரியான நேரத்துக்கு 9:30 வந்துட்டீங்க. கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்று சொன்னால் நம்ம டிசிப்ளின் ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய. நான் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மை அநாதி ஸ்நேகத்தினாலே அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஸ்நேகம்? அநாதி ஸ்நேகம். உள்ள போ அநாதி ஸ்நேகம். அப்பா அம்மாவை நேசிக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை நேசிக்கிறதுக்கு முன்னாடி, யாருன்னா பிரிய வச்சுட்டீங்க, அவங்களும் அவங்களை நேசிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை நேசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் சொல்லுகிறே, அநாதி ஸ்நேகத்தால் சிநேகிக்கிறேன். இந்த காரணத்தினாலே, இந்த இறக்கத்தினாலே, இந்த அன்பினாலே, இந்த தயவினாலே என்னை தெரிந்து கொண்டீரே, இழுத்து கொண்டீரே. அல்லேலூயா. நம்ம காவிட்டா நம்ம வழியிலே போயிருப்போம். இழுத்துக்கொண்டார். என்னதை பார்த்து சொல்லும்போது என்னை இழுத்து கொள்ளும், அப்போது வகுப்பினே ஓடி அன்புகள். நம்ம என்ன செய்யும்? சுற்றி வந்து அவங்க எப்போ பார்ப்போம், அவங்க எப்போ பேசுவோம் அப்படிதான் யோசிப்போம். அந்த அன்பை காட்டு ஏசு அன்பை யோசிச்சுன்னா எப்போ ஒரு சமூகத்துக்கு நான் போவேன், எப்போ வேதத்தை வாசிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு டோட்டலாக மனுஷன் மேல் இருக்கிற அன்பை காட்டிலும் தேவன் பேரிலே அன்பு வைத்து அவர்களை இழுப்பதற்கு விட்டு கொடுக்கும்போது இந்த வாழ்க்கை பிரகாசம் அடையும். அல்லேலூயா. அன்பு பேரி எல்லாம் சொல்லுவாங்க. என்னே வைத்தும் அன்பு பெருசுன்னு சொல்லுங்க. அது என்னே வைத்து இறக்கம் பெரியது. அது என்னே வைத்து கிருபை பெரியது. ஆண்டவரே என்னே வைத்த தயவு பெரியது. அப்பா ஸ்தோத்திரம். பெரிய பெரிய தயவு பாராட்டினீங்களே, பெரிய அன்பினாலே நேசித்தீங்களே. அதற்காக நமக்கு நல்ல கருணை தட்டி கதை ஸ்தோத்திரம். Hallelujah, praise the Lord. Hallelujah, hallelujah. ஓகே, நன்றி நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே தேசத்தை கண்ணோக்கி மாறும், தேசத்தை கண்ணோக்கி மாறும், தேசத்தை கண்ணோக்கி மாறும். கண்கள் தேசத்தில் வைக்கப்படுவதாக ஜனங்களை சந்தியும். ஜனங்களுடைய சின்ன சோழனை நாம் எல்லாரும் செலுப்போம். ஆண்டவரே எங்களை கிருபையாய் ஆராதிக்க வச்சுக்கிறேன். எத்தனையோ இடங்களிலே ஆராதனை இல்லை, எத்தனையோ இடங்களிலே ஆலயங்கள் இல்லை, எத்தனையோ இடங்களில் ஆராதிக்க முடியவில்லை, எத்தனையோ இடங்களிலே மக்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ இடங்களிலே பசி பட்டினியிலே இருக்கிறாங்க, எத்தனையோ ஊழியக்காரர்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ சபைகளில் வேண்டியமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எங்களை நினைத்தீரே, எங்கள் கிருபை தந்தீரே, நாங்கள் ஆராதிக்கும்படியான ஸ்லாகியத்தை கொடுத்தீரே. உங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும்படியாக எங்கள் கொடுத்த ஸ்லாகியத்துக்காக நன்றி. எல்லா வாய்த்தவர்கள் ஆண்டவரை உங்களை வந்து ஆராதிக்க, அப்பாவை வந்து ஆராதிக்க, உங்களிடத்திலே அன்பை காண்பிக்க, ஆண்டவரை உமோடு பேச, இந்த சத்தத்தை கேட்க எங்கள் கிருபை தந்தீரே. உங்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரும் நினைக்கிறோம், காசாவை நினைக்கிறோம், மணிப்பை நினைக்கிறோம்,
எப்படியெல்லாம் ஆறுதல்படுத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். தோஷி மண்டலே உங்க ஸ்தோத்திரம். கண்களை ஒரு மீது வைப்பீராக. எல்லாம் சில மண்டலே திக்கற்ற மீது கண்களை வையும். கைவிடப்பட்ட மக்கள் மீது கண்களை வையும். அநாதையாக்கப்பட்ட பிள்ளைகள் மீது கண்களை வையும். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பத்தியினால் எரிந்து கர்த்தாவே தலைமுறையெல்லாம் கர்த்தாவே இழந்து போன மக்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் ஓடிட்டாங்க என்று கேள்விப்படுகிறோமே. அந்த மக்கள் மீது கண்களை வையும். அந்த மக்கள் மீது கண்களை வையும். அவரை எல்லாரையும் மனதில் வசித்து ரட்சியும். மீதமுள்ள ஜனங்களை எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியே இறங்கி ஜெபிங்க. பரிசுத்தாவியானவருக்கு ஜெபிங்க. ஹல்லேலூயா. ரிகாபாரா பஷந்தரா பரி நமக்கபரா. உரியாலவதி நமரபஷிக பரி நமக்கபரா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிரசன்னத்தை நேசகவினால் வைக்கிறோம். தேவன் அனுப்புகிறோம். சிந்தை நாங்கள் கத்தாம சிறு கூட்டமாக இருந்தாலும் உங்களுடைய பிரசன்னத்தை, உங்களுடைய மகிமையை தேசகவினால் அனுப்புகிறோம். ஆண்டவரே பர்வதத்தின் மகிமை அவர் காணும்படியாக ஜனங்களை கண்ணை திறக்கும்படியாக செபிக்கிறோம். பாவ உலகத்திலே அலங்காரமாய் பேசுகிற உலகத்திலே கத்தரை மாதரிக்கிற உலகத்திலே கத்தமையான தேவன் இயற்கை மேல் அதிகாரம் உடையது என்பதை நிரூபித்திருக்கிறீர்களா? அதை உணர்ந்தபடியாக செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே மேலான தெய்வம், இயேசுவே மேலான தெய்வம், இயேசுவே மேலான தெய்வம். இயேசுவை போல, இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை, ஒரு தெய்வம் இல்லை. ஓரி கபரபரப ஷபரிர பகவரபரபரபரா. சகலோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். நீ கபரப ஷபரபரபரபரா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் செய்ய, இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யமே அப்பா, இறங்கும் அப்பா. இன்னும் கத்தால் இறுதி கடினத்தோடு இருக்கிற மக்கள், வேண்டாம் என்று வந்திருக்கிற மக்கள், எல்லா விதமான அந்தகாரத்தினால பிடிக்கப்படுகிற மக்கள், சத்துருவின் இருக்கக்கூடிய மக்களை சபையாராகி நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைய கண்களை திறக்கிறோம், உடைய கண்களை திறக்கிறோம், உடைய கண்களை திறக்கிறோம். தேவனை காண முடியாது மனதை திறக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னதமானவரே, அதிசயங்களை செய்கிறவரே, பட்சிக்கும் அக்கினியே நாங்கள் தமக்கு முன்பதாக நிற்கிறோம், உமக்கு முன்பதாக நிற்கிறோம், உமக்கு முன்பதாக நிற்கிறோம். அப்பா எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களுடைய கிருபைகளை கொடுக்கும். நாங்கள் உலகத்திலே சத்துருவோடு போராடி ஜெயிக்கிற அபிஷேகத்தை கொடுக்கும், வல்லமை கொடுக்கும், வல்லமை கொடுக்கும். தேவனின் ஆவி எங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவாலுக்கு அதே தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் நிறைவேற்றுவோமாக. எல்லாமே அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகநாதா, அபிஷேகம், அபிஷேகநாதா, அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நாட்களாக எனக்கு பாரம் பாஸ்டும் அந்த செய்தியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்ம சவால் வீட்டு நிற்கிற கிறிஸ்தவர்களை மாறும். சோங்கியான சோம்பியாக இருக்கவே கூடாது. இது காண வீடு எந்த நேரம் நினச்சி பார்த்தாங்க. 4 days 5 days முன்னாடி அந்த கலிஃபோர்னியா அவ்வளோ கிராண்டாக
அவங்க லைட்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு செகண்ட் காட்டுத்தீங்க யாராலும் அணைக்கவே முடியல. அந்த ஒரு நிமிஷத்திலே அழிவு, அந்த வரைகளை ஒரு நிமிஷத்திலே நாம் மறுபடியும் அந்த பயம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன வேலை செஞ்சு கொண்டாலும் கர்த்தர் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆயிட்டலாம் வீட்டில் கை தட்டு உங்களால் வைக்கப்படுகிற வாய் தரந்து வைக்கப்படுகிற எப்படி பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடியும்? உற்சாகம் இல்லையே. சகோதரி உற்சாகப்படுங்க. கர்த்தருக்காக உற்சாகங்கள் ஆகிய ஆஸ்தாராதக்கூடிய ஒரு உற்சாகங்கள் ஆனந்தப்படினாலே அவன் கர்த்தரிய காரியங்கள் எல்லாம் செய்ய பலன் அடைந்தான். அந்த உற்சாகங்கள் ஆகின்னு சொன்னா ஒண்ணுமே செய்யுங்க. வாழ்க்கையிலே உற்சாகப்படு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ வேணும். ஆண்டவருக்கு உடைய எல்லா காரியங்களையும் நீ அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்க. நீ சும்மா நம்ம உட்காந்து போறேன்னு சொன்னா நீ வேஸ்டா போயிடு. எதிர்பார்ப்போடு கர்த்தரை நீ நிரப்புவார். நான் ஒரு ஏரியாவாய் இருப்பேன். நான் இந்த தேசத்தில் அநேக வாலிபரை கர்த்தருக்குள் கொண்டு வருவேன். நான் அநேக மக்களை நான் ஆண்டவருக்குள் இருப்பேன். அந்த வைராக்கியம் உனக்கு வேண்டும். அல்லேலூயா. இந்த வாலிப தங்கச்சி உனக்கு அது வேணும். நம்ம வந்து சாதாரணமான அபிஷேகம் பெற்றது அந்நிய பாஷை பேசிட்டு ஏதோ ஒரு அந்நிய பாஷை பேசிட்டு போவதற்காக நாம் வரவில்லை. நமக்குள்ளே ஒரு அக்கினி எரியணும், நமக்குள்ளே ஒரு தீ பிடிக்கணும், நமக்குள்ளே ஆயிரம் ஜனங்கள் அழிகிறதே எதற்கான தொடர்பு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த மாற்றி நமக்குள்ளே பெறணும். அப்பதான் நீ கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியும். உன் தனி அறைக்குள் போய், உன் அறை வீட்டுக்குள் போய் நீ அந்த இடத்திலே செடி, அந்த இடத்திலே பார்க்கிறான், அந்த இடத்திலே பார்க்கிறான். உன்னை பயன்படுத்துவான், உன்னை நல்லவையா பயன்படுத்துவான். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தினால் நாம் நிறைந்து இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தைரியமாய் பேச வேண்டும். கேட்டாலும் கேளாவிட்டாலும் நம்மை தான் எதிர்பார்க்கிறோம், உங்களையே எதிர்பார்க்கிறோம். அதை நாம் செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த ஷார்ட்ஸ் ஒரு நாள் போட்டேன், நானும் சாப்பிட்டு குடிச்சு போட்டேன். எல்லா ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் வரும். அந்த பேப்டிசம் போட்ட உடனே 4 வியூஸ் கூட போகிறேன். ஏன்னு கேட்டால் அது அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை மனது. ஆனால் நான் போட்டு ஞானஸ்தானம் பெறாவிட்டால், அதாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தில் மனிதர்மாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பார்க்க மாட்டாய். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாய். இதெல்லாம் யாரும் சொல்றதே இல்லை. யார் சொல்றாங்க? சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. எப்படி ஒரு டிக்கெட் இல்லைன்னு சொன்னால் ட்ரெயினில் இறக்கி விட்டுருவோம். டிக்கெட்டில் போகலாம், எத்தனை நாளைக்கு போக முடியும்? ஒரு நாள் மாட்டிக்கன்னு சொன்னால் கீழே இறக்கி விட்டுருவோம். அது நம்ம எத்தனை இறங்க தெரியல, ஃபைன் கட்டணும். சாதாரண ட்ரெயினில் போகிறதுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கே நீ டிக்கெட் வாங்கணும்னு சொன்னால், பரலோகத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொன்னால் நீ மனம் திரும்ப வேண்டும். என்ன இன்னும் ஞானஸ்தானம் பெற்று மனம் திரும்பாத நிலைமை இருந்தால் மனம் திரும்ப வேண்டும். 2வது நீ என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் இன்னும் ஒரு படிக்குள்ள ஆண்டவருக்காக முன்னேற்றமான பாதையில் போகணும். ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் அபிஷேகத்துக்காக வாஞ்சிக்கணும். ஆண்டவரே அந்நிய பாஷையை தாங்க. ஞானஸ்தானம் பெற்ற போது யார் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்த பிரியமாயிருக்கு. நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கு முன்பதாக ஆண்டுடைய பிரியம் மேல கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு மீதும் ஆண்டுடைய பிரியம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டுடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டும் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வானம் திறக்கப்படாது. ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளுக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஏன் வானம் திறக்கப்படும் சொன்னாங்க? ஜெபங்களை தேவத்தில் அப்படியே கொண்டு போய் சிங்காசனம் சேர்ப்பாங்க. எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்று எவ்வளவு செபிக்கிறீங்க? அதுக்கு பெரிய மாத்தினா அவங்க சொல்ற பெரிய குமாரன் சொல்ற
நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஞானஸ்தானம் பெற்றீங்க, இன்னைக்கு மனம் திரும்ப. எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு அந்நிய பாஷை வேணும், என் ஆவில நிறங்க வேணும். நான் நிச்சயமா கை கட்டி உட்காரக்கூடாது, எனக்குள்ளே ஒரு அக்கினி இருக்குன்னு சொல்லி நல்லா செவிங்க. கத்த நிச்சயமாக அபிஷேகிப்பார். மறுபடியும் நாட்கள் எளியாக்களை போல மனாந்தத்திலே கூப்பிட அவன் என்ன செஞ்சா? எளிய பெரிய பிரசங்கம் பண்ணாரா? எலி என்ன பிரசங்கம் பண்ணாரு சொல்லுங்க. அதை எலி என்ன பிரசங்கம் பண்ணாரு? என்ன மெசேஜ் எலியா கொடுத்தார்? சாரி, எலியா யோகாசனம். ஒரே வார்த்தை தான், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் கிட்ட வந்துச்சு. ஏசு சீக்கிரமா வந்துட்டாரு, நீ மனம் திரும்பு. வேற ஒண்ணுதான் சொன்னாரா? வேற ஏதாவது சொன்னாரா? அந்த 2 வார்த்தையை நம்மளால சொல்ல முடியல. மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு. நீ 2 தீர்மானம் எல்லாத்தையும் சொல்ல மனம் திரும்பிட்டார், அந்த சீக்கிரம் வந்துட்டார். இல்லாட்டி அங்கே பேரு அக்கினி இவங்க நம்ம என்னைக்கு எங்கே போக தெரியாது. சொல்லுங்க சொல்லுங்க, ஏன் வாங்கி மூடி வச்சுருக்கீங்க? என்ன செஞ்சிட முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அலேலுயா அலேலுயா. நிமாய் திறந்து பேசக்கூடிய அபிஷேகம் நமக்கு வேண்டும். தைரியமாய் கத்தற்காய் இருக்கிற எலியாவின் ஆவி நமக்கு வேண்டும். அலேலுயா. இன்னும் நம்ம அப்படியே முடங்கி கிடக்கவே கூடாது. கத்தற்காக எழுதி பிரகாசிக்கிற தீபங்களாக நம்முடைய வெளிச்சத்திலே அநேகர் வர வேண்டும். அலேலுயா. எத்தனை பேர் விசுவாசி உங்க வெளிச்சத்துக்குள்ளே அநேகர் வருவாங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க அந்த வருவார்கள். அலேலுயா 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 அலேலுயா. ஒரு பாடலை பாடிட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். எலியாவின் தேவன் நம் தேவன். எலியாவை பற்றி தான் நம்ம தியானிக்கிறோம். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். வேணுமா நம்ம சொல்லுங்க. அந்த பாடலை நீங்க எல்லாருமே வாய்த்திறந்து பாடணும், ஆவிக்குள்ள பாடணும். வாய்த்திறந்து பாடல பழைய பாட்டா இருந்தாலும் தெரிஞ்ச பாடலாம். தேங்க்யூ சிஸ்டர். கை தட்டி பண்ணலாமா? உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கணும். அலேலுயா 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 அலேலுயா. Praise the Lord. 1 2 3 4. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார்.
ஜெபத்தினாலே நீ அந்தரங்கமாய் வீட்டிலே ஜெபிக்க ஜெபத்தினாலே நீ கர்த்தரோடு போராடி ஜெபிக்க ஜெபத்தினாலே அக்கினி இறங்கணும். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள் எலியாவின் ஆவி, எலியாவின் அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குவதாக, உங்கள் மேல் வருவதாக. எல்லா தரங்களின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரே எலியாவை போல உமக்கு முன்னாடி நிற்க, எலியாவை போல இந்த வார்த்தைகள் உண்டாக, எலியாவை போல அபிஷேகம் நான் செய்ய, எலியாவின் ஆவியை போல ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். நல்லா உண்மையாக கேட்டீங்களோ? அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அபிஷேகம். அலட்சியம் உட்காந்தீங்கன்னா இந்த அபிஷேகம் வராது. ஹல்லேலூயா. கேட்டவங்க தொடர்ந்து சொல்லி முன்னேறுங்க. எலியாவின் அபிஷேகம் உங்களுக்கு இருந்து நீங்கள் நிரூபிப்பீங்க. இயேசுவே மெய்யான தேவன் என்பதை அநேக மக்களுக்கு நீங்கள் நிரூபித்து அவங்களை கத்த பக்கமாக திரும்புவீங்க. அந்த கிருபைகளுக்கு அந்த தினத்தில் Thank you.
எல்லாருக்குள்ளேயும் எனக்கு தெரியும் அந்த அபிஷேகம் இருந்துட்டே இருக்கு. அலைவலையா நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை கொஞ்சம் கூட அனல் மூட்டி எழுப்புங்க. அலைவலையா அலைவலையா இது ஒரு பாடலை பாடி கைத்தட்டி ஆரம்பிக்கலாம். நீங்களே நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு கொடுத்து அந்நிய பாஷைகளை பேசி உங்களுக்கு இருக்கிற நான் ஆவிக்குரிய வரங்களை அனல் மூட்டி எழுப்புங்க. இது உங்கள் நேரம், இது உங்கள் நேரம், இது உங்கள் நேரம். உங்களுக்கு இருக்கிறார் சிக்கி ஏற்பி ஆவியாளர்களுக்கு இருக்கிறார், வீட்டில் ஆவியாளர்களுக்கு இருக்கிறார். நீங்கள் பெற்ற அபிஷேகம், நீங்கள் பெற்ற அபிஷேகம், அபிஷேகம் அபிஷேகத்தை கொஞ்சம் போனவர்கள் அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. சவண I feel His presence. Hallelujah. வைராக்கியம்
வழங்கால் அல்லவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சல் நாளத்துக்குள்ளே கடந்து வர உங்களை கர்த்தர் அழைக்கிறார். நீச்சல் ஆழம் என்று சொல்லும்போது உங்களை மறந்து தேவனுடைய ஆவியானவரோடு இணைந்து செல்வது, உங்க ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் இணைந்து 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 கிரியை செய்வது, அதுதான் இந்த கடைசி நாட்களிலே தேவன் நமக்குள்ளே செய்ய விரும்புவது. ஹல்லேலூயா. அதாவது வருங்காலம் என்று சொன்னால் மேலோட்டமான ஒரு அனுபவம். ஆலயத்துக்கு வருவோம், போய்விடுவோம், ஆலயத்துக்கு வருவோம், போய்விடுவோம், ஏதோ சின்ன சின்ன ஜபங்களை செய்வோம், அதுதான் கண்காலம். முழங்கால் என்று சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் செபிக்கிற ஒரு அனுபவம், அது முழங்கால இருக்கிற அனுபவம். அது மட்டும் இல்லை, இடுப்பு என்று சொல்லும்போது இடுப்பு நொறுங்கி ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு செபிக்கிற ஒரு அபிஷேகம் அது எளிமையாக பெற்றிருந்தார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆத்துமாக்களுக்காக அழுது செபிக்கிறீங்களோ அவங்கதான் இடுப்பளவுக்குள்ளே போறீங்க. நீச்சல் ஆழம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவுடனே கூட நீராவராசிக்கிறவா இயேசுடனே கூட நீ நோக்கு நடந்தது போல ஆவியானவரோடு நடக்க அனுபவம் நீச்சல் ஆழம். ஆலய மாம்சம் காணப்படாது, மாம்சின் அன்பு காணப்படாது, அங்கு எந்த விதமான காரியங்கள் காணப்படாது. தேவனும் நீங்களும் தேவனும் நீங்களும் தேவனும் ஆவியானவர் தேவனும் வசனம் அப்படியாக இணைந்து பிணைந்து காணப்படக்கூடிய வாழ்க்கைதான் நீச்சல் ஆழம். அல்லேலூயா. அந்த ஆழத்துக்குள்ளே தான் தேவன் நம்மை கொண்டு செல்ல விரும்புகிறோம். ஒருவேளை கணக்கால இருப்பீங்கன்னு சொன்னா முனைவாள அளவுக்கு வாங்க, நேரம் நீந்த முடியாது, நேரம் நீந்த முடியாது. நீச்சல் ஆழத்துக்கு போங்க, ஸ்டெப் ஸ்டெப்பா வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த மேலோட்டமான அனுபவத்தை விட்டு விட்டு முழங்கால் சபத்துக்கு வாங்க. முழங்கால் சபத்தை விட்டு விட்டு ஊழிய செய்யும்படியான ஆத்துமாவை வாரத்தோடு வாங்க. அதுக்கப்புறம் கத்தரோடு நடக்க, கத்தரோடு இசைந்து நடக்க, கத்தரை ஆவியிலே நடக்க, கத்தரை ஆவியானவரோடு நடக்க, அது நீச்சல் ஆழத்துக்குள் செல்ல ஆவியானவர்களுக்கு உதவி செய்வார். அந்த நண்பர்களான அனுபவத்தை எனக்குள்ளே தாமன் சொல்லி கேட்க ஒவ்வொரு தெய்வம் பிள்ளைகள் கற்றுக் கொடுப்பார். கத்தரோடு வாஞ்சிக்கிற தெய்வ பிள்ளைகள் கொடுப்பார். அந்த நான் கணக்காக தான் இருக்கிறேன், குழந்தையாக தான் இருக்கிறேன், இடுப்பளவு கூட நான் வரவில்லை. நான் நீச்சல் ஆழத்துக்கு போகும்போது அங்கே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இலைகள் அவசரத்துக்கும் அந்த நதி போகிற இடம் எங்கும் நீங்க போன இடங்களெல்லாம் சிவப்பாடுகள் பிழைக்கும், அங்கே அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் அநேக சுகங்களுக்கு வல்லமை கொடுப்பார். உங்களை கொண்டு அநேக மக்களோடு பேசுவார், அநேக பக்கம் வைத்திருப்பார். அதுதான் நீச்சல் ஆழம். கர்த்தர் ஆழத்துக்குள்ளே உங்களை என்னை கொண்டு செல்வார். என்னை நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு செல்வப்பா, என்னுடைய அந்த ஆவிக்கு அனுபவத்தை இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீச்சல் ஆழத்துக்குள் போகணும். என்னை ஜீவியம், என்னை வாசிப்பு, என்னை அபிஷேகம் புதுப்பிக்கப்படுவதாக நீ விரும்புவது போல புதுப்பிக்கப்படட்டும் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அது நிச்சயமாக வழி நடத்துவார். அதுதான் நம் பாடினோம், கணிப்பால் அளவு போதாதையா, கணிப்பால் அளவு போதுமா, காலோடு போதுமா, சரி குட்டிகளோட எனக்கு வந்துச்சு போதுமா, இது பல நீச்சல் ஆழம். நீட்டிப்பாக வேற நீச்சல் தெரியாது, நீட்டிப்பாக பேசணும் அவங்க தான் தெரியும். எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்? பாஸ்ட் தெரியும், நீச்சல் நீங்க இந்த தண்ணிக்குள்ள நீந்தி பார்க்குற அனுபவத்தை வெரி 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 ஸ்பெஷல். சத்தியமாகவே நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே ஒரு வேலை இருந்து தெரியாட்டாங்க ஆவிக்குள்ளே நாம் இருக்கும்படியாக அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒரு விசிப்பல் பாடலை உண்மையாக பாடினார்கள், அனுபவத்துக்கு நடத்துகிற பாடலை பாடினாங்களாமா. எல்லாரும் பாடணும், தெரிஞ்ச பாடணும், எல்லாரும் வாய்ந்தது பாடுவோம். பாடுவதே அபிஷேகம் எதிர்பார்ப்போடு பாடுகிறார். கண்காலமே
நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் வீட்டுக்கு போனாலும் தொடர்ந்து வருடத்துக்குள்ளே கொண்டு செல்லும். காரணம் இந்த வருஷம் அடிக்கடியாக வைக்கலாம்னு நினைக்கிறோம். கத்தருக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நிமித்தமாக நம்ம எல்லாரும் சந்தோஷமாய் வைத்திருக்கிற கிருபைகளுக்கு நான் சந்தோஷமா தான் இருக்கீங்க. யாரும் துக்கமா இருக்கீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? வாய் திறந்து சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? போவதே கேட்கிறாங்க. எப்போதும் சந்தோஷமா இருக்கேன். மறுபடியும் சொல்றேன், எப்போதும் சந்தோஷமா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன பாடுகின்றாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது சமாதானம் சந்தோஷத்தை யாராலும் பறிக்க முடியாது. அல்லேலூயா. பாடுகள் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்துட்டு அந்த விசுவாசம் சந்தோஷம் பாடுகள் இருக்கிறது. ஆண்டிக்கிற வாழ்க்கைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கத்தக்கதாக இந்த வசனத்தை சொல்லுகிறேன். 8ஆம் எல்லாம் சேர்ந்து படிப்போமா? நானும் எங்க இடத்துல உங்க பேர் வச்சுக்கோங்க. நானும் எங்க இடத்துல என் பேர் வச்சுக்கணும். சரி, நானும் எங்க வேற எங்கே இல்லை, ஆஃபீஸ்ல இல்லை, வீட்டுல இல்லை, எங்க தேவிய ஆலயத்துல பச்சையான காலை எழுந்திரிச்சு செடிகளெல்லாம் பார்க்கும்போது பச்சை பசங்க இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷம். அந்த பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அங்கே தாவீது ஒலிவ மரத்தை சொல்றாச்சுன்னா நம்ம நாட்டில் என்ன மரம் இருக்கு? வாழை மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய செடி கொடிகளும் இருக்கு. ஆனால் அந்த இஸ்ரேல் நாட்டில் ஒலிவ மரம் வந்து ஒரு ஸ்பெஷல். எப்படி திராட்சை ரசம் அங்கே ரொம்ப ஸ்பெஷலோ, அது இப்போ இந்த மரங்களிலே தேவையான மரம் ரொம்ப விசேஷமானது. அதுவே விசேஷமான ஒரு மரம் தான் ஒலிவ மரம். நீங்களும் நானும் யார்? நீங்களும் நானும் யாருங்க? வசனத்தின்படி பச்சையான ஒலிவ மரம், காய்ந்த ஒலிவ மரத்தை இதெல்லாம் சிந்தித்து காஞ்சி போய் தொங்க வரல, பட்டு போன வரல. நீங்களும் நானும் இந்த ஏசிய சபையிலே ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறோம். இந்த ஒலிவ மரத்தை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நான் ஒரு 2-3 காரியங்கள் மட்டும் சொல்லுவேன். எடுத்து வாசித்தா நலமா இருக்கும். அதுக்கு முன்பதாக சொல்றது, தேவனுடைய கிருபையினால் நம்மளுடைய தாவீதுடைய வாழ்க்கையில அவங்க அதிகமாக விரும்பின இடம் என்னன்னு சொன்னா ஆலயம் தான். அவ்வளோ பேர் ராஜா அடிக்கடியாக விரும்பின ஒரே இடம் தேவனுடைய ஆலயம் தான் சொல்றது. தேவனுடைய வாசப்படியிலே, ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருக்கன்னு சொல்றார். அப்ப ஆலயத்தின் மீது வாஞ்சல், ஆலயத்தின் மீது தாகம். எப்பெல்லாம் மாளிகை மாதிரி வீடு கட்டியிருந்தாலும், ஆலயம் சின்ன குட்டி ஆலயம் இருந்தாலும், அது வந்து ஓடப்பட்ட ஆலயம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இப்போ நமக்கு இருக்குது. முன்னாடி இந்த ஆலயம் இன்னும் ஷீட்டில் தான் இருந்துச்சு. அவங்க இங்கே உட்காந்துருக்கீங்களா, அந்த பாதையெல்லாம் ஆலயம் அப்படியே இருந்துச்சு. அத்தையை மாற்றினாங்க. ஆலயம் என்று சொல்லும் போது வெறும் வெளியில நாம் தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தின் மீது அந்த தாவீது ராஜாவுக்கு அவ்வளவு வாஞ்சி இருந்தது. அதனால பாடுறாரு, ஆலயத்திலே நான் எப்படி இருப்பேன், பச்சையான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றேன். சுப்பிரியமான இந்த ஆலயத்தின் மீது வாஞ்சி அடிக்கடியாக கத்தம் கொடுத்த ஆலயத்திற்கு வந்து என்ன செய்யணும், அந்த உறவாடணும், வேதத்தின் ஆராய்ச்சி செய்யணும், அந்த ஆலயத்தின் மீது தாகம் வரணும். அந்த மாதிரி வரும்போது நீ எப்படி சொன்னா ஒரு பச்சையான புளிய மரத்தை போல் இருக்கு. இந்த புளிய மரத்தில் நிறைய பிறகு உண்டு. புளிய மரத்தை என்னென்ன செய்யணும் பார்த்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் எடுக்கலாம். புளிய மரம் ஆகாரத்துக்குரிய பழங்கள் வந்து நம்முடைய புசிப்புக்கு ஆகாரத்துக்கு மிகவும் ஏற்றது.
நியூட்ரியன் நிறைந்ததான ஒரு பழம், அந்த உணவு. ஸோ இந்த ஒலிவ மரத்துல அப்படிப்பட்ட நியூட்ரிஷன் உள்ள பொருட்கள் கிடைக்கும். அதே போல நம்ம ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கும் போது, பச்சையான ஒலிவரமா இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தி ஆகிறார். ஆலயத்தின் நன்மை என்ன? ஆலயத்தில் வந்து பாதத்தோடு உட்காந்தீங்க, யாருக்கும் கிடையாது கஷ்டங்கள் எல்லாம். ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன செய்வாரு? எந்த நிலைமையில் இருக்கீங்க? மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், கத்தரோ இருதயத்தை பார்க்கிற கத்தர். நீங்க உட்கார்ந்து உங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாத்தையும் பார்த்து, என் மகள் வருத்தத்தோடு இருக்காங்க, இவ்வளவு பிரச்சனைகளோடு இருக்காங்க, ஏதாவது செய்யல, என்ன தேடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கத்தர் அவர் என்ன சில அற்புதங்களை செய்கிறார். ஆலயத்தின் நன்மையினாலே உங்களை நிரப்புகிறார். ஆகியதான் நீங்க பச்சையான ஒலிவ மரத்தை போல ஆலயத்திலே நீங்க நாட்டப்பட்டிருக்கீங்க. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒலிவ மரம் எதை காண்பிக்கிறது சொன்னால் எண்ணெய். ஒலிவ மரத்திலிருந்து எண்ணெய் எடுப்பாங்க. எண்ணெய் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. நாட்களிலே இந்த எண்ணெய் தான் அதை தயாரித்து ராஜாக்கள் மீது வைப்பார்கள், அபிஷேகம் பண்ணுவார்கள். அதே போல இந்த பச்சையான ஒலிவ மரத்திலிருந்து அந்த அபிஷேக தைலம் கிடைப்பது போல நீங்க தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரமா இருக்கும்போது உங்களுக்குள்ளே கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவார். ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் நீங்க சகரியால வாசிக்கும் போது 2 பேர் இருக்காங்க. அந்த அபிஷேகம், அந்த ஒலிவ மரம் அவங்களே அபிஷேகம் பாய்ந்து கொண்டே சொல்லுது. இப்போ நீங்களும் ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரமா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருந்த அபிஷேகம் போய்கிட்டே இருக்கும். அவங்களோட காலையில் கொஞ்சம் நேரம் அபிஷேகத்தை நம்ம நிரம்பினோம். அபிஷேகம் இல்லைன்னு சொன்னா ஒரு யூஸ் இல்லை. அபிஷேகம் இல்லாதவர்கள் செய்தியை கேட்டு பாருங்க. யூடியூப்ல போயிட்டு அனாயிண்டிங் இல்லாத ப்ரீச்சர்ஸ் பண்ணக்கூடிய செய்தியை கேட்டுக்கோங்க. நல்லா கேட்க நல்லா இருக்கும், ஆனால் கிரி இருக்கும். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே போய் கிரியை செய்யும். அப்படின்னாவே அபிஷேகம் பெற்றவர்களுக்கும் அபிஷேகம் பெறாதவர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதுதான் அந்த சவுல் வந்து தாவீதை கொல்லவே முடியும். தாவீது கையில சவுலை கொடுக்கும்போது சவுல் சொல்றான், அபிஷேகம் பெற்றவன், நான் என்ன செய்ய மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன்னு சொல்றார். தாவீதுக்கு தெரியும் சவுலை அபிஷேகத்தால் என்று சொல்லி. அப்ப அபிஷேகம் பெற்ற மக்களை யாரும் தொடவே முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகம் எங்க கிடைக்குதுன்னு சொன்னா ஆலயத்திலே நீங்க பச்சையான ஒலிவமரமா இருக்கும்போது உங்களுக்கு இந்த அபிஷேகம் 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 அது ஊற்றப்படுதல் இப்படியே பார்த்து செல்லணும். அப்படின்னாலே நீங்க எப்போதுமே அந்த ஆலயத்தின் மீது வாஞ்சியா இருக்கும்போது உங்கள் சரீரமாகிய ஆலயத்திலே எப்போதும் துதியும் ஸ்தோத்திரமும் கர்த்தருடைய வசனம் நிறைந்திருக்கும் போது நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க வெளிமையா இருக்கவே மாட்டீங்களோ. நீங்க நினைக்க நான் வேஸ்ட் பீஸா, வேஸ்டா இருக்கிறேன், நான் பயன்படுத்தவே இல்லையே, நீங்க சிந்திக்கலாம். மற்றவங்க நல்லா இருக்காங்க, நான் மட்டும் வியாதியில் எப்படி கஷ்டப்படுறேன், நான் மட்டும் நிற்கிறேன், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆனாலும் சரி, எந்த சூழல் இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஆண்டவரை முகத்தை நோக்கி பார்த்து நீங்க ஒரு ஆலயம் என்று நினைத்து ஒரு பிரச்சனையான ஒளிவ மரம் நான் என்று யோசித்து அந்த அப்படியே விசுவாசம் சொன்னா உங்களுக்குள்ளே இந்த ஜீவன் நதி புறப்படும். வார்த்தை உங்களுக்குள்ளே உண்டாகும். உங்களை ஆவியான வித்தியாசமாய் பயன்படுத்தி நிறைய ரகசியங்கள் தெரியாத மக்கள் என்ன செய்யறாங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைக்கும் சோர்ந்து போய்விடுறாங்க. நீ ஆவிய செய்தியில் பலனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அபிஷேகம் முக்கியம், அபிஷேகம் முக்கியம், அபிஷேகம் முக்கியம். ஆவியை நிறைந்திருப்பது முக்கியம், ஆவியான செய்து நடப்பது முக்கியம். ஸோ ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இருக்குன்னு சொன்னா அபிஷேகத்தில் இருக்கிற உணிவ மரம் திரும்பி அது எண்ணெய் வந்தது போல எனக்குள்ளே இருக்கிறது பச்சையான ஒன்று மரம். எனக்குள்ளே அபிஷேகம், எனக்குள்ளே வார்த்தை, எனக்குள்ளே வல்லமை அது புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அது எண்ணம் சிந்தைக்கு வரும் என்று சொன்னால்
நீங்கள் வேஸ்ட் வேஸ்டாக இருக்கவே மாட்டீங்க. கர்த்தர் எப்படியாக ஒவ்வொரு நாளும் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் இன்னொரு காரியத்துக்காக பயன்படுத்தி சொன்னால் சமாதானத்துக்காக. நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்திலே பிரஜாதிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாவற்றும் சண்டை. சமாதானம் இல்லாத பார்த்தா எல்லாம் நல்லதா இருக்கு, உள்ள போய் பார்த்து பாருங்க, அவங்க சமாதானமே இருக்காது. ஆனால் கற்று நமக்கு என்ன கொடுத்துருக்கேன்? தெய்வ சமாதானத்தை கொடுத்துருக்கேன். என்ன அறைகள் வீசினாலும் காற்று வீசினாலும் நமக்குள்ளே கொடுத்துருக்க சமாதானத்தை யாராலும் எடுக்கவே முடியாது. சமாதானத்தை போய் 1 கிலோ கொண்டு சொல்லி விலைக்கு வாங்கவும் முடியாது. அந்த சமாதானத்தை கற்று நமக்குள்ளே வைத்து இருக்கிறார். அப்போ இந்த சமாதானம் எப்படின்னு சொன்னால் நோவா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட். முழு உலகத்தையும் வெள்ளத்தினாலே தேவன் அழிச்சு போட்டார். கடைசி அந்த வெள்ளமெல்லாம் வற்றி அந்த பேடை விளைந்து மேலே வரும்போது நோவாக்கு ரொம்ப என்ன செய்யலாம், ஒரு பதவி விட்டு பார்க்கலாம், தண்ணி வடிஞ்சுக்கலாம், ஜலம் வடிஞ்சுக்கலாம்னு சொல்லி யோசித்து முதலாளரே அனுப்புகிறார், காகத்தை அனுப்புகிறார். அது என்னாச்சு? அது எங்களையோ செத்த போல அது வரவே இல்லை. 2வது அனுப்புறாரு புறாவை அனுப்பு. அது எதை கொண்டு வந்துச்சு? ஒளிவை நிலையை கொண்டு வந்தது. அப்போதான் இப்போ அப்பாடா பேசுறது தண்ணி வற்றி போச்சு, நம்ம வெளியே போகலாம் என்று சொல்லி அவங்க சமாதானம் வந்து எல்லாம் அந்த குடும்பம் முழுவதும் வந்து பலி செலுத்தினார்கள். அந்த பலியை சுகந்த வாசனையாக கற்று ஏற்றுக்கொண்டார். அப்படின்னு நாங்கள் பீஸ்ஃபுல்லாக நம்மை மாற்றுவதற்கு இந்த ஒலிய மரத்தின் இலை புறாவின் மூலம் நோவாவுக்கு காண்பிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒளிவ மரமாகிய பச்சையான ஒளிவ மரமாக இருப்போம் என்று சொன்னால் நமக்குள்ளே ஆண்டவருக்கு சமாதானத்தை சமாதானம் இல்லாத மக்களுக்கு நாம் சொல்லி சமாதானம் அவங்களை சமாதானப்படுத்த முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், புரியுங்க, அவர்கள் தேவனுடைய புத்திர இடப்படலாம். அப்போ நம்ம வந்து எதுக்கு அழைத்து போகிறோம்? நம்ம வீட்டிலேயே சண்டை சச்சரவு சொன்னால் எப்படி மற்றவர்கள் சொல்லுது? அதாவது கணவன் மனைவி சமாதானமாக இருங்க, பெற்றோர் பிள்ளைகள் சமாதானமாக இருங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே சுச்சுவேஷன் எப்படின்னா ஒரு சமாதானத்தை இழந்துடாதீங்க. இந்த சமாதானம் நமக்குள் இருக்கும்போது மற்றவரை நம்ம சமாதானப்படுத்த முடியும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த பச்சையான ஒலிவ மரம். அல்லேலூயா. 3 காரியம் நான் சொல்லிட்டேன். 5 காரியம் சொன்னேன், இன்னைக்கு 3 காரியம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட மரமாக இருக்க விரும்புறீங்க? இன்னும் முக்கியமான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால் காத்தொலிவ மரமாகிய நீ ஒலிவ மரமாகிய இயேசுக்குள் இணைக்கப்பட்டது. அப்போ என்ன சொன்னால் ஒரு நாளிலே காட்டு ஒலிவ மரமாக இருந்தோம். அதாவது என்ன சொன்னால் நம்ம பாவத்துக்குள்ளே இருந்தோம், ஆண்டவரை அறியாமல் இருந்தோம். ஆண்டவர் என்ன பண்ணாரு? காட்டொலிவ மரமாகிய நம்மை நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுக்குள் இணைத்து நம்மை ரட்சித்து இந்த மேன்மையான சபைக்குள்ளே கற்றுக்கொண்டு வந்து அவருக்குள் மகிழ செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உறவை, அருந்து போன உறவை, பாவத்தின் நிமித்தம் அருந்து போன உறவை திரும்பவும் நமக்கு கொடுத்து நம்மை ஒரு நல்ல ஒலிவ மரமாக, எண்ணெய் தரக்கூடிய ஒலிவ மரமாக, ஒரு பச்சையான ஒலிவ மரமாக எங்கே வைத்திருக்கிறார்? சபையை வைத்திருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? சபையை குறித்து சரியான சிந்தனை இருக்கணும், ஆலயத்தை குறித்து சரியான சிந்தனை இருக்கணும். அந்த ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் எப்படி வரணும்? நான் டுடே ஐம் கோயிங் எப்படின்னு சொன்னால் பச்சையான ஒளிய மரம். எனக்குள்ளே கொடுக்கப்படுற வசனம் நிமித்தம் நான் இன்னும் பச்சையா பசுமையா நான் எனக்குள்ள மற்ற காரியங்களை ஒளிய மரம் கொடுப்பது போல நானும் கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானிக்கணும்னு சொன்னோம். நீங்களும் நானும் இந்த ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போடும். வார்த்தை சொல்லுங்க, நானும் என்னுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். திரும்ப சொல்லுங்க, நானும் என்னுடைய ஆலயத்தில் பச்சையான அபிஷேகத்தை கொடுக்கிற, சமாதானத்தை கொடுக்கிற, தேவனோடு இணைந்து நிற்கக்கூடிய ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கு. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி இயேசுவே, உம் அன்பிற்கே. இந்த காணிக்கைகளை சொல்லுவாங்க. நன்றி இயேசுவே,
Thank you, Jesus, for your love to me. Thank you, Jesus, for your grace so free. I lift my voice to praise your name. Praise again and again. You are everything. You are my love and peace. Oh, my King, Nandi is for everybody. Is dunia lumai kantune, oh Ram kantune, elami, ஸ்தோத்திரம். இடைப்பட்ட எல்லா காரியங்களுக்காக நன்றி. பச்சையான வார்த்தை போல கொடுக்க உதவி செய்யும் பாஸ்டர் மூலமாக